வணக்கம் நண்பர்களே. யூனிட் 7ல் சி இலக்குவனார் பற்றி பார்க்க போகிறோம். சி இலக்குவனார் பிறந்த ஆண்டு 10/3/1910. இவருடைய ஊர் வாய்மைமேடு அப்படிங்கிற தஞ்சை திருத்துறைப்பூண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பெற்றோர் சிங்காரவேல் தேவர், ரத்தினம் அம்மாள். இவங்களுடைய பணி நூலாசிரியர், இதழாசிரியர், தமிழாசிரியர், மொழிபெயர்ப்பாளர். அதாவது லட்சுமணன் அப்படிங்கிற அதுதான் அவருடைய இயற்பெயர். அப்போது லட்சுமணன் அப்படிங்கிற பெயரை சாமி சிதம்பரனார் என்ன பண்ணுறாருன்னா லக்குவணன் அப்படின்னு மாற்றுதார். லட்சுமணன் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். அதை லக்குவணன் அப்படின்னு மாற்றுறவங்க யாருன்னா சாமி சிதம்பரனார். 1936 தமிழ் வித்துவான் பட்டம் பெற்றார். 1936 தமிழ் வித்துவான் பட்டம். 1936 to 43 வரை பல்வேறு உயர்நிலை பள்ளிகளில் தலைமை தமிழாசிரியராக பணிபுரிந்தார். அதாவது ஹெச்எம்ஆ உயர்நிலை பள்ளியில் இருந்திருக்காங்க. 1936 to 43. 1945 to 65 இதுவரை இவங்க தமிழ்துறை தலைவராக பணியாற்றியிருக்காங்க கல்லூரிகளில். எங்கெல்லாம்னா தேத்தி அந்து கல்லூரி, விருதை செந்தில் குமாரநாடார் கல்லூரி, விருதை செந்தில் குமாரநாடார் கல்லூரி, மதுரை தியாகராசர் கல்லூரி. இங்கே எல்லாம் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியிருக்காங்க. 1962 தமிழ் பாதுகாப்பு கழகத்தை தொடங்கினார். 1962 தமிழ் பாதுகாப்பு கழகத்தை தொடங்கியிருக்காங்க. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதாகி சிறை சென்று அப்புறம் விடுதலையும் ஆயிருக்காங்க. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம். 1967-68 மாநில கல்லூரியில் தலைமை தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்காங்க. தலைமை தமிழ் பேராசிரியர் மாநில கல்லூரியில் 1967-68. 68-70 உஸ்மேனியா பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியிருக்காங்க. 1968-70 தொல்காப்பியத்திற்கு மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் யாருன்னா சி இலக்குவனார். தொல்காப்பியன் அப்படின்ற புனைப்பெயர் கொண்டவர் சி இலக்குவனார். தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அது குறித்து ஆங்கிலத்தில் பல ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்கிறார். இவரிடம் பயின்ற மாணவர்களில் கலைஞர் மு. கருணாநிதியும் ஒருவர். அப்போது சி இலக்குவனாருடைய மாணவர் யாருன்னா கலைஞர் மு. கருணாநிதி. அவங்க இலக்கண செம்மல், செந்தமிழ் மாமணி அப்படின்னு பாராட்டப்பட்டவர் இவர். 3/9/1973 இயற்கை எழுதினார். 3/9/1973. இவங்களுடைய நூல்கள் எழிலரசி, மாணவர் ஆட்சிப்படை, அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து, அமைச்சர் யார் எல்லோரும் இந்நாட்டு அரசர், தமிழ் கற்பிக்கும் முறை, வள்ளுவர் வகுத்த அரசியல், பழந்தமிழ், தொல்காப்பிய ஆராய்ச்சி விளக்கம், இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல், கர்மவீரர் காமராசர், என் வாழ்க்கை போர் அப்படிங்கிறது இவருடைய தன் வரலாற்று நூல். என் வாழ்க்கை போர் அப்படிங்கிறது. இலக்குவனாருடைய இயற்பெயர் என்னன்னா லட்சுமணன். இலக்குவனார் வாழ்ந்த காலம் 1910 to 73. அவங்களுடைய ஊர் வாய்மைமேடு, திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம். இலக்குவனாரின் பெற்றோர்கள் சிங்காரவேலு தேவர், ரத்தினம் அம்மாள். லக்குவனார் எழுதியுள்ள நூல்கள் எழிலரசி, மாணவர் ஆட்சிப்படை, அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து, அமைச்சர் யார் எல்லோரும் இந்நாட்டு அரசர், தமிழ் கற்பிக்கும் முறை, வள்ளுவர் வகுத்த அரசியல், வள்ளுவர் கண்ட இல்லறம், பழந்தமிழ், தொல்காப்பியம் ஆராய்ச்சி விளக்கம், இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல், கர்மவீரர் காமராஜர், தமிழிசை பாடல்கள், துரத்தப்பட்டேன், அம்மூவனார், என் வாழ்க்கை போர் அப்படின்றது தன் வரலாற்று நூல். இவர் எழுதிய ஆங்கில நூல்கள் எ ஃப்ரீ ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ், த மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர், தமிழ் லாங்குவேஜ், தொல்காப்பியம் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ். இவரை லட்சுமணன் அப்படின்ற பெயரை லக்குவணன் அப்படின்னு மாற்றியவர் சாமி சிதம்பரனார். லக்குவனார் தமிழ் வித்துவான் பட்டம் பெற்ற ஆண்டு 1936. தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கியவர் லக்குவனார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதான வருடம் 1965. தொல்காப்பியன் அப்படின்ற புனைப்பெயர் கொண்டவர் இவர். தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் லக்குவனார்.
உஸ்மேனியா பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் லக்குவனார். லக்குவனாரின் மனைவி பெயர் மலர்கொடி நீலகண்டேஸ்வரி. சி. லக்குவனார் பெற்ற பட்டங்கள்: முத்தமிழ் காவலர், செந்தமிழ் மாமணி, பயிற்சி மொழி காவலர், தமிழர் தளபதி, தமிழ் காத்த தானை தலைவர், இலக்கணச் செம்மல், தமிழ் அரிமா, தமிழ் போராளி, 20ஆம் நூற்றாண்டு தொல்காப்பியர், 2ஆம் நக்கீரர், பெரும் பேராசிரியர், தன்மான தமிழ் மறவர், இந்திய எதிர்ப்பு படைத்தளபதி, செந்தமிழ் படையின் மானச்செம்மல். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்றிற்கு தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்று ஆங்கில கட்டுரை எழுதியவர் யாருன்னா லக்குவனார்.